வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கரூர் சந்தேகங்கள் பதில் கிடைக்காதா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கரூர் அசம்பாவிதத்தை சுற்றி எழுப்பப்பட்ட பல சந்தேகங்களுக்கு இன்னும் கூட விடை தெரியாமல் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறது. அதனை தற்பொழுது பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் கேள்விகளாக செய்தியாளர்கள் எழுப்பினார்கள். அதிலும் 3 சந்தேகங்கள் முக்கியமானவை என்று பார்த்திங்கன்னா கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு அவரும் பதிலளிச்சிருக்கிறாரு. அதை தான் பார்க்க போகிறோம். மேலும் பார்த்திங்கன்னா குறிப்பாக கரூரில் அடுத்தடுத்து நிறைய விதமான சிக்கல்களும் நடந்திருக்கிறது அப்படின்றதையும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜய்க்கு கூடிய கட்டுப்பாடடங்காத கூட்டம் அல்ல அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். மேலும் கட்டுப்பாடற்ற கூட்டம் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் விமர்சித்ததும், கரூர் கூட்டத்தில் சிலர் கத்தியால் கீறப்பட்டதால் அவர்கள் பார்த்திங்கன்னா உடம்பில் காயங்கள் எங்கே என்று கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் விஜய் கவனத்தை ஈர்க்க யாராவது செருப்பை வீசியிருக்கக்கூடும் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் 7 மணி நேரம் தாமதம் ஏன் என விஜய்க்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மேலும் தற்பொழுது கரூரில் மிகவும் பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு முக்கியமான ஒரு பெரும் இதில் இருக்கக்கூடிய ஆள். ஓகேங்களா, கரூரில் அவர் தான் திமுகவில் பார்த்திங்கன்னா பவரில் இருக்கக்கூடிய ஆள். ஸோ அவர் பார்த்திங்கன்னா கரூரில் மட்டும் பிரச்சனை. நம்மளுடைய விஜய் அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோவில் மற்ற இடத்தெல்லாம் நம்ம போயிருந்தோம், அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல, ஆனால் கரூரில் மட்டும் நடந்தது ஏன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தார். அதற்கு பார்த்திங்கன்னா சந்தேகங்கள் நிறைய எழுப்பப்பட்டதுக்கு அதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பேட்டியின் மூலமாக தெரிஞ்சிருந்தார். என்னென்னா, கரூரில் மட்டும் பிரச்சனை ஏற்பட்டது ஏன் என்ற விஜய் கேள்விக்கு பதில் அளித்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். அதாவது, என் பெயரை விஜய் சொன்னதும் செருப்பு வீசப்பட்டதாக கூறப்படுவது தவறான கருத்து. விஜய் பேசி ஆரம்பித்து 6வது நிமிடத்தில் முதல் செருப்பு வீசப்பட்டது. அதுக்கப்புறம் தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக பேசும்போது தான் அடுத்த செருப்பு வீசப்பட்டது. என்னை பற்றி 16வது நிமிடத்தில் தான் அவர் பேசினார் அப்படின்றதே செந்தில் பாலாஜி குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இதற்கு பிறகு நிறைய விதமான விஷயங்கள் நடந்திருப்பதாகவும், மேலும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான கருத்துக்கள் இருப்பதாகவும் பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது. மேலும் கரூரில் நடந்த இந்த உயிரிழப்பு மிக துயரமாக பார்த்திங்கன்னா இருப்பதாகவும் அனைத்து விதமான தகவல்களும் பார்த்திங்கன்னா தெரிவிக்கிறது. நிறைய விதமான விஷயங்களும் சந்தேகங்களும் இன்னும் மறைந்திருக்கிறது. அது முழுக்க இந்த வழக்கின் மூலமாக நம்மளுடைய நீதிபதிகள் என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்க போகிறாங்க, என்ன மாதிரியான தீர்ப்பு கிடைக்க போகிறது, மறைந்து கிடைக்கும் அனைத்தும் வெளிவரப் போகிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.